இன்றைக்கி கடத்தருவில் மீன் வாங்காமல் வாசல்லையே மீன் வாங்கிட்டேன். மீனக்கா மீன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பாறை மீன், பண்ணா மீன், காணாங்கழுத்திலாம் வச்சுருந்தாங்க. நான் பாறை மீன் தான் வாங்கியிருந்தேன். சஹருக்கு அதனால் மீனானம் வச்சிட்ருக்கேன். நல்லா புளிப்பாக காரசாரமாக மீனானம் வச்சிட்ருக்கேன். மீனானை மட்டும் நான் எப்போவுமே இதை போல் மண் சட்டியில் தான் வைப்பேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் அடுத்த நாள் அந்த மீனானை மிஞ்சினா அதை நல்லா கொதிக்க வச்சு சுண்டல் போல் வற்றி அதை இதில் நல்லா தொட்டு தோசையில் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை போல் சாப்பிட்றதுக்கு உங்கள் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். மீனானை கூட்டி முடிச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டேன். அது கொதித்த உடனே மீனை போட்டுற வேண்டியதுதான். அதுக்குள்ளே இன்னொரு அடுப்பில் மீனை பொரிக்க போட்டுட்ருக்கேன். சஹருக்கு தேவையான மீனானா மீன் பொரிச்சு எல்லாமே சாயந்தரமே முடிச்சுட்டு நோன்பு திறக்கிறதுக்கு ரோஸ் மில்க்குக்கும் டீக்கும் பால் காய்ச்சிட்டு ரோஸ் மில்க்குள்ள பாலை எடுத்துட்டு டீ போட்டுட்ருக்கேன். நோன்பு திறக்க டைம் ஆயிடுச்சு. அதனால் கஞ்சிலாம் ஊற்றி வச்சுட்டு ரோஸ் மில்க்லாம் கரைச்சி வச்சுட்டு சம்சா வந்துருச்சு, அதையும் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி வீட்டிலையே பிரெட் சாண்ட்விச் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல்.